தெரியுமில்ல. கலப்படம் எதுவுமே இருக்காது. இதுல கலப்படம் வராது. இது வந்து ஒரிஜினல் மலைப்பூடு. ஒரிஜினல் மலைப்பூண்டு விவசாயம் தானே சுத்தி எல்லாமே. மலைப்பூடு ஃபுல்லு மலைப்பூண்டு தான். ஃபுல்லா மலைப்பூடு. சரிண்ணே. இந்த இருக்கிறது வந்து எதுவுமே இருக்காது. நோயை கட்படுத்துறத மலைப்பூடு. இந்த மலைப்பூடு வந்து கொடைக்கானல் மலைப்பூடுங்கிறது வந்து நோயை கட்படுத்துறது. மண்டவலி குறைச்சி போட்டாவே கிளீன். ஆமா, இது கிளீன் ஆகும். இதே எவ்வளவு இதே போதும். இந்த மேட்டுப்பாளைய பூண்டுக்கும் மலை பூண்டுக்கும் இதை சாப்பிட்டா கிளியர் ஆகி. இப்போ உங்களுக்கு தேடி வந்தா பூண்டு கொடுப்பீங்களா? பூண்டெல்லாம் கொடுப்போம், அதெல்லாம் பிரச்சனை இல்லை. நாங்கெல்லாம் வந்து நீங்களுக்கு தேவை கொடுப்போம். ரெகுலரா விவசாயம் பண்ணிட்டு இருக்கீங்கண்ணே? நாங்களா கிட்டத்தட்ட எனக்கு 57 வயசு ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட நானே 40-45 வருஷம் விவசாயம் பண்ணி. பின்னாடி முழுக்க மலைப்பூண்டு விவசாயம் தானே சுற்றி எல்லாமே? மலைப்பூடு ஃபுல்லு மலைப்பூண்டு தான். ஃபுல்லாக மலைப்பூடு. சரிண்ணே. இந்த இருக்கிறது பூராவே மலைப்பூடு தான். சரிண்ணே. இதில் என்ன நன்மைகள்ண்ணே இருக்குது சாப்பிட்றதுனால? சாப்பிட்றதுனால உடம்புக்கு ஆரோக்கியம் இருக்கு. அவ்வளோ, வேற எதுவும் இல்லையா? வேற எதுவும் இல்லையா? கொலஸ்ட்ரால், ப்ரெஷர் எதுவுமே இதுக்கு வந்து எதுவுமே இருக்காது. நோயை கட்படுத்துறத மலைப்பூடு. இந்த மலைப்பூடு வந்து கொடைக்கானல் மலைப்பூடுங்கிறது வந்து நோயை கட்படுத்துறது. ஆமா, எந்த நோயும் கட்படுத்தும். எந்த நோயா தான் கட்டுப்படுத்து. ஆமா, தலைவலிக்கு மெடிக்கல்ல மாத்திரை வாங்கிட்டு போட்டாலே இது மண்டவலிக்கு உரைச்சி போட்டாலே நிற்கும். மண்டவலி குறைச்சி போட்டாவே கிளீன். ஆமா, இது கிளீன் ஆகும். இதே எவ்வளவு இதே போதும். இந்த மேட்டுப்பாளைய பூண்டுக்கும் மலை பூண்டுக்கும் என்ன வித்தியாசம்? அது வந்து நாங்க சரியா யூஸ் பண்ண மாட்டோம். அது வந்து சத்து கம்மி. அது வந்து இப்ப லக்கான் கோழி கறிக்கோழி இருக்குல்ல, ஆமா, அந்த கோழியோட சேர்ந்தது மேட்டுப்பாளையம். சரி. இந்த சிங்கப்பூருங்கிறது வந்து நம்ம மலைக்கோழியோட சேர்ந்தது. நாட்டுக்கோழியோட சேர்ந்தது நல்ல சத்தான பொருள். சத்தான பொருள். இது வந்து சத்து நல்லா நோய் தடுக்கும். நோய் எதிர்ப்பு சக்தி தடுக்கும். எந்த நோய் கெட்ட நோய் இருந்தாலும் இதை சாப்பிட்டா கிளியர் ஆகி. இப்போ உங்களுக்கு தேடி வந்தா பூண்டு கொடுப்பீங்களா? பூண்டெல்லாம் கொடுப்போம், அதெல்லாம் பிரச்சனை இல்லை. நாங்கெல்லாம் வந்து நீங்களுக்கு தேவை கொடுப்போம். ரெகுலரா தரோம். ரெகுலரா கூட பூண்டு கொடுப்போம். நல்ல ரேட்டு கிடைக்கணும். நல்ல ரேட்டு கிடைச்சா தர்றோம். இன்னைக்கு என்ன ரேட்டு கீழே போகுதோ அதை அனுசரிச்சு நாங்க கொடுப்போம். அதோட 10 ரூபா சேர்த்தே கொடுப்பாங்க. ஏன்னா எல்லா வெளியூருக்காரங்க நேரடியாக வரப்ப உங்களுக்கு நல்ல ரேட்டு கிடைக்கும்ல. பூடு கொடுப்போம். நாங்க பட்டிவரம்பட்டிக்காரி திருச்சிக்காரனுக்கு எல்லாம் வந்து இறக்கிட்டு போகல. பூடு வந்து வாங்கிட்டு போறாங்க. உங்களுக்கு நல்ல இறக்கி தர பூடு. இந்த பூடை வாங்கி போய் கொடுத்து அந்த நீங்க கொண்டு போறீங்க அவங்க சாப்பிட்டு பார்த்து ரெண்டாவது திருப்பி வரட்டும். இப்பயே கூட பூடு நீங்களே கேட்டா தரமா கேட்டா கொடுக்கறது. நாங்க வந்து சேல்ஸ் நாங்க அதிவித்து சாப்பிட்றதுக்கு தான் நாங்க வச்சிருக்கோம். சரி, தொடர்பு கொள்ளலாம். இப்ப கீழே காய போட்டிருக்கீங்களே, மலைப்பூண்டா? இதுதான் மலைப்பூண்டு. சரி, இதை உடச்சு பார்த்தா எப்படி இருக்கும்? இது உடச்சு பார்த்தா பரலாத்தான் இருக்கும். சரி, அது சொலிச்சு சாப்பிட. ஒரிஜினல் கண்டுபிடிச்சிங்க மலைப்பூண்டுன்னு? அது எங்களுக்கு நாங்க விவசாயி இல்லை, எங்களுக்கு தெரியுமில்ல. எல்லாமே விவசாயினால உங்களுக்கு எங்களுக்கு தெரியும். நாங்க இங்கேயே பிறந்து வளர்ந்தவங்க, அதனால எங்களுக்கு தெரியுமில்ல. கலப்படம் எதுவுமே இருக்காது. இதுல கலப்படம் வராது. இது வந்து ஒரிஜினல் மலைப்பூடு. ஒரிஜினல் மலைப்பூடு. கலப்படம் எதுவுமே இருக்காது. ஃபுல்லு விவசாயம். ஃபுல்லு சுத்தி. ஆமா, சுத்தி ஃபுல்லா விவசாயம் தான். எங்க தோட்டங்க தான். இது ஃபுல்லு தோட்டம். சொந்தக்காரங்க எல்லாரும் சொந்தக்கார பூரா நாங்க சொந்தக்காரர் ஒன்னா தான் இருக்கோம். இங்க பூரா உள்ளூர்காரர் தான். எல்லாம் உள்ளூர் தான். நாங்க பூரா ஒற்றுமையா தான் இருப்போம். ஒற்றுமையா தான் இருப்பீங்க. பூண்டும் ஒற்றுமையா கொடுப்பீங்க. ஆமா, கொடுப்போம். ஒன்றும் பிரச்சனை தொடர்பு கொள்ளலாம். இப்ப ஆமா, இந்த ஊர்ல நாங்க 400 குடும்பம் இருக்குன்னா பூராமே ஒற்றுமையா தான் இருப்போம்.